அது ராணுவ அரசியல், இது மக்கள் அரசியல். அங்கே அழித்து ஒழித்தவன் ஆயுதத்தை வச்சு, இங்கே அடக்கி ஒழிக்க அடிக்கிறவன் நம்மள்கிட்ட இருந்து அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தை வைத்து. அப்ப நீ தூக்க வேண்டியது துவக்கல்ல, வாக்கு. இது மக்கள் ஜனநாயக புரட்சி. அதனால்தான் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். இவ்வளவு பேர் உயிரீகம் செய்தது, பல லட்சக்கணக்கில் மக்கள் பொதுமக்கள் போரில் சிக்குண்டு உயிர் நீத்தது, இதெல்லாம் வீணா போவதற்கு நாம் விடலாமா? ஒரு சொல்லுதான், ஆண்ட பரம்பரை அடிமையாவதா, வீர தமிழினம் வீழ்ந்து போவதா, மான தமிழினம் மண்டியிடுவதா? 50,000 ஆண்டுகளுக்கு ஒரு மூத்த இனம்